வியூவர்ஸ், இதுவரைக்கும் யூடியூப் அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. நீங்க அவளோட எதிர்பார்த்த அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோ வந்தாச்சு. ஒவ்வொரு வாரமும் நம்ம அல்சாஜி ஃபார்மோட அந்த சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோ வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பணிகளோட நடப்பு நிலவரங்கள் எல்லாமே தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய ப்ரோக்ராம் உங்களுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எப்படின்னா நம்ம உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை மாதிரி அது மாதிரி இல்லை, நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் மட்டுமே நம்பி எக்கச்சக்கமான நம்ம ஃபேன்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும், ஸோ அவங்க திருப்திப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு ஜனவரிக்குள்ளே எல்லாத்தையும் செட் பண்ணிடுவோம். அல்சாஜி ஃபார்முக்கான ஒரு யூடியூப் ஸ்டூடியோவும் ஒன்று நம்ம ஃபார்ம்லேயே செட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான வேலைகள் ஆரம்பித்து நல்ல முறையில் உங்களுக்கான கண்டென்ட்களையும் உங்களுக்கான வீடியோக்களையும் கண்டினியூஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வெற்றிகரமாக வந்து இப்போ அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோக்கு வந்துட்டோம். வீடியோக்குள்ளே போவாங்க. மழையெல்லாம் நல்லா வெறிச்சாச்சு. போன வாரத்தில் இந்த வாரம் கம்பேர் பண்ணும்போது மழைகள் கம்ப்ளீட்டாக நின்றுச்சு. இருந்தாலும் வந்து பர்ச்சேஸுகள் வந்து ஜனவரி வரைக்கும் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். ஆமாம், எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா பக்கமுமே ஒரே மாதிரியான கால சூழ்நிலை கிளைமேட்டுகள் இருக்காது. அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அப்படிங்கிறதுனால எல்லா இதுகளையும் அனுசரித்து தான் வந்து நம்ம தொழில் பண்ணணும். ஸோ அதனால் ஜனவரி வரைக்கும் பர்ச்சேஸ்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பொருட்கள் வந்து கொஞ்சம் ரேரான பீஸ்கள் மட்டும் வந்து போயிட்டுருக்கும். ஆமாம், மழை நேரங்கிறதுனால இந்த பக்கங்கள் ஃபுல்லாமே நிறைய களைகள் முளைச்சிருச்சு. இந்த குச்சிகள் ஃபுல்லாமே ஆட்டுக்குட்டிகளுக்கு தீவனமாக நம்ம கட்டுறது அதில் ஃபுல்லாக சேர்த்து வச்சுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் அது எல்லாத்தையும் கொஞ்சம் காஞ்சதோட தீய வச்சு இந்த இடங்களை ஃபுல்லாக அப்புறப்படுத்தி இன்னும் ரெடி பண்ணுவோம். இந்த இடங்கள் ஃபுல்லாக இந்த ஒரு 4 கட்டுத்தர கம்பு நட்டி பெரிய கடை மட்டும் இங்கே ஒரு 4 கடை கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். செவரை ஒட்டி இல்லாமல் இல்லை சூப்பராக கட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பண்ணையில் வந்து என்ட்ரன்ஸ் வந்து நம்ம எப்போவுமே வந்து இந்த வேப்ப மரம் வச்சுருப்போம். வேப்ப மரம் எதுக்கு அப்படின்னா இன்றைய சூழ்நிலையில் ஒரு பழங்காலத்து மரம், ஒரு நல்ல மரம், ஆரோக்கியமான ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய மரம். இருந்தாலும் எனக்கு வந்து பூவரச மரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம பண்ணையில் இந்த கம்புகளை கொஞ்சம் கவாத் பண்ணோம். ஸோ இதையும் பண்ணையில் வந்து வச்சுருக்கோம். வச்சு இது வந்து ஒரு தளிர் விட்டுருக்கு. மாஷா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் இது வந்து நம்ம புங்க மரம் வச்சுருக்கோம். இதுவும் தெரியும். இன்றைய சூழ்நிலையில் பொதுவாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு மரக்கன்று வச்சு வளர்ந்து வச்சுக்கிங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு பெரிய ஒரு வெற்றியாக நான் நினைப்பேன். ஆமாம், ஹைர் அப்படின்றலாம் அதே மாதிரி தொட்டி. ஆமாம், இது வந்து ஆல்ரெடி ரீசெண்டாக வீடியோவும் போட்டிருந்தோம். தொட்டியில் வந்து ஏதோ லீக்கேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஊற்றக்கூடிய தண்ணிகள் காணாமல் போயிடுது. ஸோ அதனால் வந்து இதில் இருந்த அந்த சுண்ணாம்பு தண்ணியை வந்து நம்ம பெரிய அண்டாவுக்கு மாற்றிருக்கோம். இதில் இருக்கும்போது நமக்கு தேவையான தண்ணி டெய்லி எடுத்துக்கலாம். கால்சியம் தண்ணி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. கண்டிப்பாக எல்லாருக்கும் இதை பற்றின இதோட பயன்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய கிடாக்கள் பார்த்துருமா, பெரிய கிடாக்கள் குட்டிகள் எல்லாத்தையும் வரத்துக்கு பார்ப்போம். பெரிய கிடாக்களை பொறுத்த மட்டும் 4 பல்லு செவளமரை ஆல்ரெடி நம்ம மொத்தத்துக்கு பேசியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஜமுனாபுரி இல்லை, அப்புறம் நம்ம செவளமரை. ஆமாம், பெரிய கிடாக்கு நான் அவுத்தோட சொல்கிறானா வேறு அன்றைக்கி லைட்டாக கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கிறான். அப்புறம் நம்ம நாட்டுக்கடா பேய்க்கருப்பு கொஞ்சம் அவுட் விட்டுருந்தோம். ரொம்ப செட்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கட்டில் போட்டாச்சு. புது வரவு மாஷா அல்லாஹ் 4 பல்லு பல்பட்டுருக்கு. நல்ல உயரம், நல்ல நீளம். அச்சா நாட்டுக்கடாவில் நல்ல உயரமான நாட்டுக்கடா, உயரமான நீளமான 4 பல்லு பல்பட்டு சுத்த கருப்பு நாட்டுக்கடா. சரிங்களா? அப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே உள்ள வந்தோம். இதுதான் ஒரு புது வரவு. ஒரு 4 பல் பல்பட்டுருக்கு. கருவா சோள மரம் நல்லாயிருக்கும். செவள மரம் வராது, கருவா வெள்ளை வரும், அவ்வளோதான். நாட்டுக்கடாவில் நல்ல இருசலில் வருவோம். நல்ல பொருள். பிறநாளுக்கு வேணுங்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். இவன் நம்ம 2 பல், இவனுக்கு இப்போ 4 பல் பல்பட்டுருச்சு. அப்புறம் தம்பி கிளி. மழை நேரம் இது வந்து மீண்டதுனால குட்டிகளுக்கு வந்து ஃபுல்லாக தீவனங்கள் கொஞ்சம் மிச்சம் வைக்கானுங்க. இப்போலாம் வைக்க மாட்டானுங்க, மிச்சம் வைக்கானுங்க. மண்டை சோளை மாஷாலா, மண்டை சோளை இப்போ தான் நல்லபடியாக தேடி சாப்பிட்டுருக்கோம் எல்லாத்தையும். அப்புறம் நம்ம ஹிட்லரு. அதாவது உங்களுக்கு கிளைமேட்டு காற்றுகள் மாறும்போது கிடாக்கள் வந்து கொஞ்சம் உணவுகளை வந்து கொஞ்சம் குறைச்சிடும். எப்போவுமே செழிப்பாக வச்சுருவோம். அதேமாதிரி செழிப்பாக வச்சுருக்கேன். ஆனாலும் 1-2 பேர் மிச்சம் வச்சுருக்கானுங்க. அப்படி மிச்சம் வைக்கும்போது தான் நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். என்ன காரணம்னா இந்த சூழ்நிலையில் தீவனங்கள்லாம் காசு கொடுத்து வாங்குறோம், வைக்கிறோம் அப்படிங்கும்போது. துல்கரு தம்பி சாப்பிட்ருவாப்புல. அப்புறம் உள்ளது துல்கர் இப்போ கொஞ்சம் நல்ல க்ரோத் தெரியுது. இன்ஷா அவனுக்கு ஹேர் கட் பண்ணணும், பார்ப்போம் எப்படின்னு. அப்புறம் இப்படி மாஸ்க்கு அப்படி தான் நல்லா சாப்பிடுவான், சூப்பராக சாப்பிடுவான். வைப்பான். எப்பவுமே கடால் ஓடல தான் இருப்பாப்புல. அப்புறம் தம்பி சுத்தவள்ளையும் அப்படி தான். சுத்தவள்ளையும் ஒரு நல்ல பொருள், சூப்பராக சாப்பிடுவான். கரைச்சல் படுத்தவே மாட்டான். ஒரு ஆஃப் கட்டிங் போட்டு அதெல்லாம் ரெடி பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இடங்கள்லாம் கம்ப்ளீட்டாக கழுவ வேண்டியது இருக்குது.
இன்றைக்கி சாட்டர்டே இந்த வீடியோ எடுக்கிறேன். இன்ஷால்லா சண்டே கழுவ ஆரம்பிச்சிடும். அப்புறம் குட்டி வெள்ளாடு ஒரு 8 பொருள் வந்தானுங்க. நல்ல வர்க்கம் பிடிக்காங்க பாருங்க. பறந்து விட்டால் சின்ன பிள்ளை மாதிரி கூட வருவானுங்க. இவனும் ஒரு குட்டியான். இது வந்து கென்னடின்னு சொல்லுவாங்க. வெளியே இருந்து கிடச்சிது, எடுத்திருக்கோம். அவன் ஆள் தான் கேட்கான். இவனுக்கு கீரை கட்டணும். ஃபுல்லாக கீரை நல்லா சாப்பிட்றானுங்க, வைக்கானுங்க. நல்லா சாப்பிடுவானுங்க. பொடி குட்டிகள், ஆனால் நல்லா சாப்பிடுவானுங்க, வைப்பானுங்க. திறந்து விடுவோமா? வாங்கடா வெளியே, வாங்க 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 வெளியே, வா வா வா, வாங்க 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 வா வா வா. நல்ல பசங்க, நல்ல கொடியாடுகள். இவன் தாடிவாளா. அப்புறமா பண்ணையோட புது வரவு குட்டி காளித்து. நம்ம காளித்து மதிய கிரு பிரீடில் வேணும்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச ஒரு அண்ணங்கள்ட்ட சொல்லி வச்சுருந்தோம். அவங்க வந்து நமக்கு ஒரு வயசு கண்டு கிடச்சிது. பொட்டன் நோக்கம் இல்லை, எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம். ஆமாம், நல்ல பொருள். சரிங்களா? புல் மட்டும்தான் மேயுது. இன்னும் தவிடு தண்ணி எதுவும் குடிக்க மாட்டேங்குது. காட்டு மேய்ச்சலில் வளர்ந்துருக்கு. ஸோ அதனால் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தண்ணியே சவதி தண்ணி தான் குடிக்கும். அந்த காட்டு மேய்ச்சலில் வளர்ந்த மாடுகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா புல் மட்டும் தான் சாப்பிடும், வேறு சத்தான ஆகாரங்கள் எதுவுமே சாப்பிடாது. அப்படி தான் இவன் இருக்கான். உனக்கு கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. இன்ஷா அல்லாஹ். மூக்க நாங்கள் எதுவுமே குத்தலை. கிராஸ் ஸ்பீடு தான், ஒரு 80% வருவான். ஹயர் நமக்கு ஒரு நல்ல செட் ஆகணும் அப்படிங்கிறதுனால ஒரு மாடு நிற்கணுக்காக அவனை நம்ம எடுத்துருக்கோம். குதிரையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும். இந்த மழை இது பண்ணுறதோட இதுகளையும் பண்ணணும்னு சொல்லி பக்காவாக செட் பண்ணி போட்டிருக்கோம். அப்புறம் பாருங்க எப்படி சுற்றிட்டு இருக்கானுங்க பாருங்க. எல்லாமே கைக்குள்ளேயே நிற்பானுங்க. அப்புறம் 12 உள்ள கோழி குஞ்சுகள் எல்லாமே நல்ல முறையில் பெருகி நிற்கி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா இது எல்லாமே ஹோம் பர்பஸ் மட்டும் தான். ஸோ விடக்கூடிய முட்டைகள் எல்லாம் வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறதுனால அதுகளை நம்ம பெருக்கலை. அதிகமாக பெருகுச்சுன்னா சம்டைம்ஸ் வந்து நாய்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிடுது. இது வந்து நம்ம பிள்ளைக்காக நம்ம வச்ச ரோஜா கன்று. மாஷா அல்லாஹ். இந்த வெயில் வந்ததுக்கப்புறம், மழையிலேருந்து வெயில் வந்ததுக்கப்புறம் நல்ல ரிசல்ட் இருக்குது. ஹைர் குதிரையும் குட்டியும் மேய்ச்சல் போயிட்டு இப்போ தான் வராங்க. மழை நேரங்கிறதுனால எல்லா பக்கமும் செழிப்பான புல் பண்ணையில் இருக்குது. ஸோ அதனால் மாஷா அல்லாஹ் இப்படி வருது பாரு அது. குதிரைகள் மேய்ச்சல் போயிட்டு வருவோம். அதுக்கான உணவு எப்போவுமே ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஸோ அம்மாவும் மகனும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி குதிரை கன்சீவாக இருக்கிறதுனால டயட் ஃபுட்டுகள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. நேரங்கிறதுனால குதிரை வந்து நல்ல சவதியில் உருண்டு பிறண்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை. குதிரையில் குளிப்பாட்டி ரைடு போகணும். ரீசெண்ட் டேஸாக போகலை. குட்டியும் நல்லா வளர்ந்துட்டான். 5 மாத குட்டி. 4 மாதம் தாய்ப்பால் குடிச்சிருக்கிறான். குடித்ததுக்கப்புறம் இப்போ அவனை வந்து நம்ம தாய்கிட்டேருந்து பிரிச்சிருக்கிறோம். பால் குடிக்க நிப்பாட்டியிருக்கிறோம். மற்றபடி ஹையர் நல்லபடியாக ஃபீடெல்லாம் அடாப்ட் ஆகி எல்லா ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் விளையாட்டு பையன், விளையாட்டாகவே இருப்பான். எப்போவுமே அதை ஒரு கம்பியில் இது ஒரு கம்பிலையும் கட்டி போட்டுருவோம். சின்ன குட்டிகள் இல்லை, தரத்து குட்டிகள் மட்டும் வச்சுருக்கிறோம். தரத்து குட்டிகள் இந்த மேய்ச்சல் போயிட்டு வரானுங்க. தரத்து குட்டியில் இந்த டேவரும் ஆமாம், இவன் மட்டும் கடைநல்லுக்கு அட்வான்ஸ் ஆகிருக்கான். மற்றபடி வெயிக்கர் பண்ணிக்காப்பில் ஆமாம். மீதி அவனும் 2 பேரும் நம்ம பிள்ளைங்க. அவனெல்லாம் இப்போ குவாரண்டைன் பண்ண வேண்டியது இருக்குது. இன்ஷால்லா கெட்டில் போட்டு ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணணும் இன்ஷால்லா. எல்லாமே நல்லபடியாக மேய்ச்சல் போயிட்டு வந்துட்டானுங்க பிள்ளைங்க. இப்போதைக்கு தரத்து குட்டிகள் ஒன்று மட்டும் தான் வச்சுருக்கோம். காலையிலே உள்ள விட்டுருந்துருக்கான், தாங்கிட்டு இருக்கான். ரெடி பண்ணணும் இன்ஷால்லா. கரண்டில் காலை விட்டுருப்பான் போல். உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து மேய்ச்சல் போக வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கலப்பு தீவனம், நம்ம பண்ணையில் உள்ள தீவனம், நம்ம இது பண்ணுறக்கூடிய தீவனங்கள் நம்ம பண்ணையில் வைப்போம். வச்சு வயிற்று நிறச்சிட்டு தான் உள்ள இது பண்ணுவோம். அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட செட்டாகி தான் நிற்கிறானுங்க. பேய்கரப்புக்கு கொம்பை உருவணும். இது உள்ளதுக்கும் 1-2 கொம்பை உருவ வேண்டியது இருக்குது இன்ஷா அல்லாஹ். எல்லா வீடியோஸும் இந்த வீடியோஸும் அல்சாஜி ஃபார்மோட கரண்ட் அப்டேஷனை நல்ல முறையில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் வரக்கூடிய வாரங்கள் இன்ஷா அல்லாஹ்
நிறைய அப்டேட்டுகள் உங்களுக்கு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். குட்டிகளோட வரத்து அளவாக இருந்துச்சு வச்சதுனாலும் தேவைக்கேற்றாப்புல குறைய பர்ச்சேஸ் பண்ணி போயிட்டுருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் ஜனவரிக்கு மேலே வளர்ப்பு குட்டிகள் நிறைய வர மாதிரி இருக்கும். இன்ஷால்லா அது வரைக்கும் தேவைப்படக்கூடியவங்க கண்டிப்பாக நம்ம அல்சாஜி ஃபார்மோட புது வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் கொடுப்போம் இன்ஷால்லா. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய போகிறது உங்கள் அல்சாஜி ஃபார்ம் சாஜித். நன்றி.